Hi guys, very good morning. I hope you're all doing well. This is ஜெகன் ஃப்ரம் செவன் சன்ஸ் ட்ரேடிங். நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே எஸ்எம்சி யூஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகிறதுக்கும் செல் போகிறதுக்கும் எங்கே சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன், எஸ்எம்சி வச்சு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்று ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸையும் ப்ராஃபிட்டையும் கெயின் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி அதை கிளிக் பண்ணி என்னை வந்து காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு டெலகிராமில் சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு காண்டாக்ட் ஜெகன் இது வந்து டைப் பண்ணிங்கன்னா என்னை வந்து டைரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இது டைப் பண்ணிங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து வரும். அதை கிளிக் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி அனலைசிஸ் வந்து பார்த்தலாம். ஓகே, இப்பயும் போல் ஃபஸ்ட்டு நம்ம யூரோ ஹிஸ்ட்ரியிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூரோ ஹிஸ்ட்ரி வீக்லியில் இங்கே இருக்கக்கூடிய வீக்லி சப்ளையில் ஓவராலாக மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு நின்றுட்டுருக்கான். ஓகேங்களா? இப்போ வீக்லியோட ட்ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லியோட ட்ரெண்டு செல்லில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வீக்லியில் மிட்டிகேட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மார்க்கெட் வீக்லியில் மிட்டிகேட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு சப்ளை இன்னும் ஸ்டில் பிரேக் ஆகலை. ஓகேங்களா? சப்ளை பிரேக் ஆகாமல் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போது நமக்கு டெய்லியில் பிஓஎஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு சோர்ஸ் பண்ணால் நம்ம இந்த சப்ளையில் வந்து செல் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ப்ராஃபிட்டும் வந்து பண்ணியிருந்தோம். எஸ்எல்ஸும் வந்து ஹிட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஓவராலாக நம்ம ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த சப்ளை வந்து பிரேக் ஆகிட்டான். இந்த சப்ளை பிரேக் ஆனதுக்கு நமக்கு இங்கே ஒரு ஃப்ளிப் வந்து இருக்கா, ரைட்டா? இதுதானே வந்து ஃப்ளிப்பு. ஸோ ஃப்ளிப்பில் வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். நமக்கு இந்த சப்ளை பிரேக் ஆகிட்டு மேலே சோர்ஸ் வந்து கொடுத்துட்டான். ஸோ ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இதில் டெய்லியில் வந்து பைக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வீக்லியோட சப்ளை அப்படின்றது ஒரு டிசிஷனல் எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி ஃப்ளிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த டிசிஷனல் சப்ளை ஃப்ளிப் ஆக போகுது அப்படின்றதையும் அசியூம் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த டிசிஷனலோட இந்த ஹையை மார்க்கெட் இந்த இடத்துல இப்படி ஹண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது ஹண்ட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு பாடியை க்ளோஸ் பண்ண முடியல மார்க்கெட்னால். ஓகேங்களா? அப்போது செல் ப்ரெஷரும் இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் செல் ஆகலாம், பை ஆகலாம். 2 பிளான் வந்து போடலாம். ஸோ பை மட்டும் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம பிளான் போட்டோன்னு வைங்களேன், பை ஆகாமல் கீழே வந்துட்டான்னா நமக்கு அடுத்த என்ட்ரி வந்து மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ரீவியஸாகவே நம்ம பிளானை வந்து போட்டு வச்சுக்கணும். ஓகே, பை பண்ணுற பிளானுக்கு ஃபஸ்ட்டு போகலாம். இப்போ பை ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்விங்கில், இந்த சோச் அப்படின்ற இந்த ஸ்விங்கில் எங்கே பை ஆகணும்னா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது அண்ட் இங்கே ஒரு ஃப்ளிப் டிமாண்ட் இருக்குது. இந்த 2 டிமாண்டில் மட்டும்தான் நமக்கு பை ஆகணும். வேறு எங்கேயுமே பை ஆகிற சான்சஸ் வந்து இல்லை. அப்போது நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளிப்பில் இருந்து ஒரு பை எடுக்கலாம். மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். அதுக்கு கீழே இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் பை எடுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பிளான். இப்போ செல்லோட பிளான் வந்து போடலாம். நம்ம இந்த இடத்துல பை வந்து பிளான் பண்ணுறோம். பை ட்ரேட் எடுக்கிறோம். நமக்கு பை கொடுத்து நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆகிறான்னு வச்சுக்கலாம். அப்படி பை கொடுத்து நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிட்டா மார்க்கெட் என்ன பண்ணும், இப்படி பை கொடுத்து எஸ்எல் ஹிட் ஆகிறான்னா இது என்னவா கன்வெர்ட் ஆயிரும், ஃப்ளிப்பாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? அப்போது இந்த ஃப்ளிப்பில் என்ட்ரி எடுத்து இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ட்ரி பை போனோம், எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. பை போனோம், மார்க்கெட் பை போகணும். இல்லைனா எஸ்எல் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளிப்பு கிடச்சிரும். நல்லா நோட் பண்ணுங்கள். நமக்கு பை கொடுத்து நம்ம அந்த பையில் வந்து என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அது டேரெக்டாக எஸ்எல் ஹிட் ஆனாலும் சரி, ரெஸ்பான்ஸ் பண்ணி எஸ்எல் ஹிட் ஆனாலும் சரி, அந்த டோட்டல் ஓவரால் ஃபங்க்ஷனும் ஒரு ஃப்ளிப்பாக மாறும். வேறு வழி இல்லை, ஃப்ளிப்பாக தான் மாறி ஆகணும். அப்போது அந்த ஃப்ளிப்பில் நம்ம டேரெக்டாக என்ட்ரி வந்து எடுக்கலாம்.
எடுத்து செல் வந்து பண்ணலாம். இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம லாஸ் பண்றத விட இந்த இடத்துல ப்ராஃபிட் ரொம்ப பெரிய ப்ராஃபிட் புடிச்சிடலாம். பிரேக் ஈவன் பண்ணி நம்ம பெரிய ப்ராஃபிட் புடிச்சிடலாம். இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளிப்பே குடுக்காம எஸ்எல் ஹிட் பண்றோம்னா, நம்ம என்ட்ரியே போட மாட்டோம். ஏன்னா கன்ஃபர்மேஷனே குடுத்துருக்காது. ரைட்டா? கன்ஃபர்மேஷன் குடுக்காம தான் மார்க்கெட் வந்து கீழ வந்து போகும். ஓகே. இப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் குடுத்து எஸ்எல் வந்து ஹிட் ஆகும்போது நம்ம ஃப்ளிப் எடுக்கிறோம். ஃப்ளிப்ல இருந்து டிமாண்ட் வரைக்கும் ஃப்ளிப் பிளேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி வந்து போடுறோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 ட்ரேடு. ஒண்ணு மேல போகணும். கீழ போனா ஃப்ளிப் எடுக்கணும். இந்த டிமாண்ட்ல அதே தான். இந்த டிமாண்ட்ல பை வந்து நம்ம ட்ரை பண்றோம். இந்த இடத்துல பை ட்ரை பண்றோம். பை போனா பை பிடிக்கிறோம். அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணி மார்க்கெட் வந்து கீழ போயிட்டான். இப்படி கீழ போயிட்டான் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்? இந்த சப்ளைல ஃப்ளிப் எடுத்து கீழ வந்து செல் பண்றோம். ஸோ எவ்வளோ தூரம் செல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த லோ வரைக்கும் செல் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணான் அப்படின்னா, பை எடுக்கிறோம். அப்படி பையே எடுக்கும்போது நமக்கு ட்ரேட் குடுத்து எஸ்எல் ஹிட் ஆகுறான்னா, உடனே ஃப்ளிப் எடுத்து செல் வந்து பண்றோம். ஸோ இந்த இடத்துல ஃப்ளிப் எடுத்து செல் வந்து பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நம்மளோட யூரோஎஸ்டியோட பிளான். ஓகேங்களா? சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி ஜேபிஒய். யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 4 ஹவர்ல செல் வந்து குடுத்துருந்தோம். எங்க? இங்க செல் வந்து குடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல செல் வந்து குடுத்துருந்தோம். மார்க்கெட் என்ன பண்ணிட்டான்னா, இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிட்டு, மார்க்கெட் மேல போயிட்டான். ஃபெயிலியர் பண்ணிட்டு. ஓகே. நம்ம இந்த இடத்துல செல் வந்து குடுத்துருந்தோம்ல. இது என்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 4 ஹவர் 15 மினிட்ஸ் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு போவோம். ஸோ 15 மினிட்ஸ் அப்படியே ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரீஃபண்ட்மெண்ட், இது 15 மினிட்ஸ். ஓகே. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுறான். மிட்டிகேட் பண்ணிட்டு நமக்கு இந்த லோவை எடுக்கணும். ஓகேங்களா? இந்த லோ எடுக்கல மார்க்கெட். மார்க்கெட் என்ன பண்ணிட்டான்? இந்த லோ எடுக்காம மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கான். அப்போ ஓவராலாக நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 5 மினிட்டுக்கு போகணும். 5 மினிட்ல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? இங்கே இருக்கக்கூடிய இது பிஓஎஸ். இது பிஓஎஸ். அப்போ இது வந்து நமக்கு சோச். ஓகேங்களா? இது வந்து சோச். இது சோச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சோச் கிடையாது. ஏன்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பை போயிருக்கான். ஃபுல்லா ஒரு ரேலி மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ரியாக்ஷன் குடுத்துட்டு தான் மேல போயிருக்கான். இந்த மாரி சோர்சஸ்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா, இது ஃபுல்லா ரேலி மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஃபுல்லா லிக்விடிட்டி மூவ்மெண்ட் ஆல்சோ. ஓகேங்களா? லிக்விடிட்டி மூவ்மெண்ட்டாவும் இருக்கு. அப்போ நமக்கு செல் கண்ட்ரோல் எடுக்குறான் அப்படின்னா, இங்க போட்டிருக்கிற செல் ஆர்டர் நமக்கு இங்க போட்டிருக்க பை ஆர்டரை விட அதிகமா வந்து கீழ வந்து எடுக்கணும். இங்க போட்டிருக்கிற பை ஆர்டர் 500 லாட் அப்படின்னா, இது மோர் தென் 500 லாட் செல்லுக்கு இருக்கணும். செல்லுக்கு இருந்தா தான் இந்த லோ வந்து எடுக்கணும். அப்போ இந்த லோ எடுத்துட்டா தான் நமக்கு செல் கண்ட்ரோல். செல்லர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க அப்படின்றத அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ கரெக்ட்டான லோ அப்படின்றது இதுதான். இத எடுத்தா தான் நமக்கு கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் என்ன பண்ணல? எதுக்கு நான் இத சொல்றேன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்டே வந்து இத தான் சோர்ஸா எடுத்திருந்தாங்க. நான் வந்து இது சோர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ, அதனால தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. மார்க்கெட் வந்து இங்கேயும் கன்ஃபர்மேஷன் குடுக்கல. மார்க்கெட் டோட்டலா மேல வந்து போயிட்டு நமக்கு என்ன பண்ணிட்டான்? 4 ஹவர்ல இந்த சப்ளைவ எடுத்துட்டு மார்க்கெட் மேல போயிட்டான். ஓகேங்களா? இந்த சப்ளைவ. ஸோ, இந்த இடத்துல நமக்கு நோ என்ட்ரி நோ கன்ஃபர்மேஷன், நோ என்ட்ரி. கன்ஃபர்மேஷன் குடுக்கல. சரி. அடுத்த என்ட்ரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இங்க இருக்கக்கூடிய இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ, இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹிட்டன் டிமாண்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இத ஃபுல்லா வந்து எடுக்கலாம். நமக்கு டிமாண்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ, நான் விக் டூ விக் வந்து எடுத்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? சரி. மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட்ல மிட்டிகேட் பண்றான். டைரக்ட் என்ட்ரி நமக்கு கிடையாது. இதுல கன்ஃபர்மேஷன் பார்த்து போறது பெட்டர். ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கு. 4 ஹவர்லயும் இருக்கோம் நம்ம. ஸோ, மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்றான். மிட்டிகேட் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் போறோம். 15 மினிட்ஸ்ல என்ன பண்றான்? இது வந்து ரீஃபண்ட்மென்ட். இந்த ரீஃபண்ட்மென்ட்ட ஃபெயிலியர் பண்றான். ஓகேங்களா? இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை ஃபெயிலியர் பண்ணுறான். ஸோ, இத அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி இப்ப சொல்றத கவனிச்சு பாருங்க. மார்க்கெட் எப்படி பிளான் பண்றான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ, இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை ஃபெயிலியர் பண்றான். இப்ப நம்ம 5 மினிட்டுக்கு போகக்கூடாது. 15 மினிட்ஸ்ல தான் இருக்கணும். ரைட்டா?
ஸோ நம்ம 15 மினிட்ஸில் இருக்கணும். இப்போ 15 மினிட்ஸில் ஹை எது எதை எடுத்தால் நம்ம கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹை, ரைட்டா? இந்த ஹையை எடுத்தா இப்போ கன்ஃபர்மேஷனா? இந்த ஹை எடுத்தா கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஏன்னா இது லோ டைம் ஃப்ரேமில் தானே இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். அப்போது இந்த லோ டைம் ஃப்ரேமில் இது பிஓஎஸ். அப்போது இது என்ன? இது லிக்விடிட்டி ஹண்ட். இன்னும் பிஓஎஸ் கம்ப்ளீட் ஆகலை. ஓகேங்களா? இந்த ஸ்விங்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஓகேங்களா? அப்போது இது வந்து பிஓஎஸ் கிடையாது. இதுதான் பிஓஎஸ். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த லோவை ஒரு இப்படி விக்கு விட்டுருக்கான். இப்படி விக்கு விட்டு அப்படி எடுத்துட்டு இந்த விக்கில் அப்படி அடிச்சுட்டு மேலே போயிருக்கான்னா நம்ம இதை வந்து சோச்சா எடுத்துக்கலாம். ஓகே, மார்க்கெட் வந்து பைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது லோ டைம் ஃப்ரேமில் அப்படின்ட்டு இதை நம்ம சோச்சா வந்து எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த கேஸில் என்ன இருக்குன்னா, இது வந்து ஒரு ஹண்ட்டு, ஸ்வீப்பு கிடையாது. ஸ்வீப்புக்கும் ஹண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க, தெரிஞ்சுக்குங்க. இப்போ இது வந்து ஹண்ட்டு தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸ்டில் நமக்கு இந்த இடத்த வந்து பாடி க்ளோஸ் பண்ணியிருந்தான். இப்போ இந்த ஹையை பாடி க்ளோஸ் பண்ணியிருந்தானா நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிமாண்ட் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஹண்ட்டு தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது நமக்கு இந்த லோ ஈஸியாக பிரேக் ஆகும். இது வந்து ஐடிஎம்னு மார்க் பண்ணுறேன். இந்த லோ ஈஸியாக பிரேக் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விங் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றனால நான் 1 ஹவருக்கு போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்விங்கு கொஞ்சம் இப்படி இருந்துச்சு, ஸ்விங்கு கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டு அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? எல்லாம் ஒரு 1 ஆர் 2 மந்த் வந்து அப்படி ட்ரை பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். சரி, ஓகே. இப்போது இதில் வந்து நமக்கு மிட்டிகேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, நமக்கு ஒரு டிமாண்ட் கொடுத்துருக்கு 1 ஹவரில். ஓகேங்களா? ஸோ இந்த 1 ஹவர் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போது 15 மினிட்ஸில் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. அப்போது நமக்கு இந்த லோன்றது ஒரு ஐடியமாக ஷிஃப்ட் ஆகுது, இன்டியூஸ்மெண்ட்டாக ஷிஃப்ட் ஆகுது அப்படின்ட்டு சொன்னேன். ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்டும் இந்த லோவும் மோஸ்ட்லி பிரேக் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. ரைட்டா? மோஸ்ட்லி பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒன்று இதிலேருந்து பை ஆகணும். இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகிறது கஷ்டம். இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணி பை கொடுத்தா பை போங்க, லாஸ் ஆனால் லாஸ் ஆகுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அடுத்த என்ட்ரி பிடிச்சிக்கலாம். அப்போது இந்த டிமாண்டில் நம்ம பை வந்து இருக்குது. இந்த டிமாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது இந்த டிமாண்டை பிரேக் பண்ணும்போது நமக்கு இப்படி ஃப்ளிப்பு கொடுத்து தானே பிரேக் பண்ணோம், ஒரு வழி இல்லைல்ல. அப்போது நம்ம இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறோம், இங்கே சப்ளை எடுத்து இங்கேருந்து நம்ம இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் பண்ணுறோம். ஸோ 4 ஹவரில் இந்த டிமாண்டை மார்க் பண்ணிக்கோங்க, இது. ஓகேங்களா? ஸோ 1 ஹவருக்கு போங்க அகேன். இந்த இடத்துல ஃப்ளிப் பண்ணி இந்த சப்ளைலேருந்து இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் பண்ணலாம். ஒரு ட்ரேடு வந்து இதில் கிடச்சிரும். அப்போ இங்கேருந்து இப்படி செல் பண்ணும்போது இந்த டிமாண்டுக்கு போகும்போது ஓவராலாக ஐடிஎம்லாம் ஹிட் ஆயிரும். ஓகேங்களா? ஓவராலாக ஐடிஎம்லாம் ஹிட் ஆயிரும். இப்போது இந்த சப்ளைலேருந்து இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணுறோம், ட்ரேடு வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டை பற்றி இப்போ சொன்னேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட்லேருந்து பை. ஓகேங்களா? இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. இந்த பையை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் கூட போகலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கான், இந்த இடத்துல ட்ரெண்டை ஷிஃப்ட் பண்ணி சோச் வந்து பண்ணியிருக்கான், இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், லோவை வந்து ஹிட் பண்ணியிருக்கான். நம்ம என்ன பிளான் பண்ணோன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வருவான் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். இந்த டிமாண்டுக்கு டெய்லியில் நம்மளோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு பை ஆவான் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து பண்ணோம். ஸோ ஸ்டில் இந்த டிமாண்டும் வேலிடாக தான் இருக்குது. இந்த டிமாண்டுக்கு வந்து பை ஆகும்னு பிளான் பண்ணோம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா 4 ஹவரில் இந்த லோவை ஹிட் பண்ணி, அதாவது இந்த லோவை ஹிட் பண்ணி
மார்க்கெட்னால இந்த இடத்துல பாடி க்ளோஸை பண்ண முடியல, ஸ்டேபிள் பண்ண முடியல. ஏன்னா இந்த இடத்துல ஒரு செல் ஆர்டர் போட்டு ஹிட் பண்ணியிருக்காங்க. எகெயின் இந்த இடத்துல ஹிட் ஆன உடனே மார்க்கெட் வந்து உடனே மேலே போயிட்டான். பிக்கு மட்டும் தான் இருக்குது, உடனே மேலே போயிட்டான். அப்போது அந்த இடத்துல செல் ஆர்டரை விட பை ஆர்டர் அதிகமாக இருக்குது. மார்க்கெட்னால அந்த இடத்துல பாடியை க்ளோஸ் பண்ணி ஸ்டேபிள் பண்ண முடியல. அப்போது இந்த இடத்துல இங்கேருந்து பிக்கு மட்டும் விட்டுட்டு மேலே போயிட்டான். அது மேலே போய் என்ன பண்ணியிருக்கான், இங்கேருந்து செல் போட்ட லாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல செல் வந்து போட்டிருக்காங்க லாட்டு. அந்த செல் லாட்டுக்கு எகைன் இப்படி கீழே வந்து அந்த செல் லாட்டு வந்து அந்த செல் ப்ரெஷர் வந்து இந்த லோவை வந்து ஹிட் ஆகுது. இப்போ இங்கே போட்ட பை லாட்டு என்ன பண்ணியிருக்குன்னா, இங்கே அது லோவை அடிச்ச உடனே இந்த இடத்துல பை ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கு. அந்த பை ப்ரெஷர் அப்படியே மேலே போய் இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய செல் லாட்டவே அடிச்சிருக்கு. அப்போது இந்த செல் ஆட்டை விட இங்கே பை லாட் அதிகமாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் நமக்கு பை ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்குது. பை கண்ட்ரோலுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. கேரக்டரும் மேலே சேஞ்ச் ஆகிருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேமில் லோவும் ஸ்வீப் ஆகிருக்கு. கேரக்டரும் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம பை போகலாமன்னா பை போகக்கூடாது. நமக்கு ஐடியம் இல்லை. இப்போ மார்க்கெட் சூப்பர் அப்ளை பண்ணுறான். இந்த இடத்துல இப்படி ஹையை கொடுத்து இங்கே ஒரு லோ கொடுத்து இங்கே ஒரு ஹை ஹிட் பண்ணியிருக்கான். லோவர் டைம் ஃப்ரேமில் நான் இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டிமாண்டில் நான் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றதையும் சொல்லிட்டான். அது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போது இந்த டிமாண்டுக்கு வரும்போது இது ஐடியமாக எடுத்துப்பான். ஓகேங்களா? 4 ஹவரில் இதை வந்து ஒரு ஐடியமாக எடுத்துப்பான், இன்ட்யூஸ்மெண்ட்டாக எடுத்துப்பான். ஓகேங்களா? சரி, அப்போது அடுத்த பை அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது டிமாண்ட் இருக்கான்னு செக் பண்ணலாம். இது ஒரு டிமாண்ட் இருக்கா பார்க்கலாம். ஏன்னா டிமாண்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அதில் போயிட்டு பை ஆயிடுவான். நம்ம கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கேண்டலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 147.031. இந்த கேண்டலோட லோ 147.030. ஒரே ஒரு பாயிண்ட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல மிட்டிகேட்டட் ஒரு பாயிண்டில். ஓகேங்களா? ஸோ தெரியுதா இந்த இடத்துல? ஸோ ஒரு பாயிண்டில் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். சரி, அப்போது இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகாது, இது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அப்போது நம்ம சொன்ன பிளான் இங்கே தான் வந்து பை ஆகணும். இந்த இடத்துல பை ஆகணும். இந்த இடத்துல நீங்கள் செல் போடுங்க. இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் செல் அடிங்க. ஃப்ளிப் எடுத்து ஃப்ளிப்பில் தான் செல் அடிக்கணும். சும்மா போய் செல் அடிச்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஃப்ளிப்பு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த இடத்துல செல் பண்ணி இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணி இந்த ஹை வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பிளான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு, கரன்சி பேர் அனாலிசிஸ் பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. நமக்கு இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சரி, இப்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சோச், இந்த இடத்துல பிஓஎஸ், இந்த இடத்துல சோச். இந்த சோச் ஆனதுக்கு இது ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட். அதனால தான் இந்த இடத்துல சோச் ஆயிடுச்சு. மார்க்கெட் சோச் பண்ணிவிட்டு கீழே வரான். இது வந்து நம்ம ஒரு சோச்சனே நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது இது வந்து நமக்கு பிஓஎஸ், இது பிஓஎஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நமக்கு பிஓஎஸ், ரைட்டா? ஓகே, இப்போது நான் இதிலேருந்து தான் செல் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பிஓஎஸ்க்கு நமக்கு இந்த சோச்சன் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு லிக்விடிட்டி. ஓகேங்களா? இது ஒரு லிக்விடிட்டி இந்த பிஓஎஸ்க்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போது நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. இந்த சப்ளை அப்படின்றது ஆக்சுவலாக ஒரு கவுண்டர். ஓகேங்களா? ஆனால் இந்த சோச் ஆனது ஒரு லிக்விடிட்டி ஹண்ட்டுக்காக தான் சோச் ஆகிருக்கு. அதனால ஒரு ஸ்விங்கை கிரியேட் பண்ணிவிட்டு போயிருக்கான். எகெயின் இந்த சப்ளை கண்ட்ரோல்னால இந்த லோவை எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த லோவை எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இந்த டிமாண்ட்லேருந்து
மார்க்கெட் வந்து எடுத்துட்டு மேலே போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. செகண்ட் பாயிண்ட். இப்போ 2 பாயிண்ட்லேயுமே நம்ம வந்து ட்ரேட் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுலேருந்து பை ஆகலாம், இல்லைனா இது லோ வந்து ஹிட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைலேருந்து செல் ஆகலாம். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகலாம், இல்லைனா இந்த லோவை வந்து ஹிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போது இந்த சப்ளைலேருந்து நான் ஒரு செல் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். டெய்லியோட சப்ளை 4 ஹவர்னுடைய ரீஃபண்ட்மெண்ட். மார்க்கெட் என்ன பண்ணுறான்? 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான்? 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணலை. 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணல. ஆனால் என்ன பண்ணுறான்னா, இந்த இடத்துல ஹையை இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணி இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பண்ணுறான். ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளையில் தான் நமக்கு என்ட்ரி இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான்? என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே வந்து போயிட்டான். ஆனால் நம்ம 4 ஹவரில் இருக்கோம், சப்ளை ரொம்ப பெருசாக இருக்குது, என்ட்ரி அப்ரோச் பண்ணல நம்ம. இது வந்து ஒரு ரிஸ்க் என்ட்ரி மாதிரி தான். ஓகேங்களா? என்ட்ரி வந்து அப்ரோச் வந்து பண்ணல. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ணியிருக்கான். அப்போது நமக்கு இங்கே ஒரு சப்ளை கொடுத்துருக்கான். ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் இது பிஓஎஸ், இது சோச். இந்த சப்ளையில் என்ட்ரி போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ட்ரி போகக்கூடாது. ஏன்னா இந்த சோச்சுன்றது 4 ஹவரில் டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த சோச் அப்படின்றது டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஐடியம், ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டெய்லி எல்லாரும் டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு வாங்க. இந்த டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிட்டா இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த 2 சப்ளைவும் ஒர்க் ஆகாது. ஒரு சப்ளையும் ஒர்க் ஆகாது. இது மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சப்ளை தூக்கிட்டு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்ட்லாம் கன்ஃபர்மேஷன் கொடுத்து பை பண்ணிட்டான். அப்படி இன்கேஸ் நமக்கு இந்த டிமாண்டில் ஃப்ளிப் பண்ணிட்டான்னா உடனே ஃப்ளிப் எடுங்க. ஃப்ளிப் எடுத்து இந்த லோவரிலும் டிபிசி செட் பண்ணுங்கள். இந்த லோவை இப்படி போய் எடுத்துட்டான் அப்படின்னா இந்த லோவில் எக்ஸிட் ஆயிருங்க. அப்போது எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் நமக்கு சோச் வந்து கிடச்சிரும் இங்கே. ஓகேங்களா? சோச் கிடச்சிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க, மேலே சப்ளைஸ் இருக்கும், அங்கேருந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இதை போட்டு குழப்ப வேண்டாம். நம்ம இந்த மூவ் மட்டும் பேசலாம். இந்த டிமாண்டில் பை எடுங்க. பை வந்து கொடுத்துச்சு அப்படின்னா மேலே வரைக்கும் டிபி செட் பண்ணுங்கள். இந்த டிமாண்ட் ஃப்ளிப் ஆகிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஃப்ளிப் எடுத்து இந்த லோவரில் மட்டும் ஹோல்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் அப்டேட் வந்து கொடுக்குறேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இந்த டிமாண்டை மிட்டிகேட் பண்ணாமல் மேலே போகிறான் அப்படின்னா 4 ஹவரில் இந்த சப்ளையில் செல் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த சப்ளைலேருந்து செல் எடுத்து எகைன் இந்த டிமாண்டை வரைக்கும் ப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் என்ன இப்போ கொஞ்சம் ரிஸ்க் தான். ஓகேங்களா? இது வந்து ட்ரை பண்ண வேண்டாம். டிமாண்ட்லேருந்து பை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து மார்க்கெட் வந்து போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. டிமாண்ட்லேருந்து பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி செஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து இதில் பண்ணியிருந்தோம். ஒரு 2 வீக்ஸ் 1.5 வீக் 2 வீக்ஸ் கிட்ட நம்ம ஒரு என்ட்ரியை ஹோல்டு பண்ணி ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது அடுத்த என்ட்ரி இந்த இடத்துல இங்கே சப்ளையில், அதாவது இது பிஓஎஸ், இது ஒரே ஒரு சப்ளை தான் இந்த இடத்துல. ஸோ இந்த சப்ளைலேருந்து என்ட்ரி இருக்குது. இது வந்து ஐடியம். ஓகேங்களா? ஸோ இது ஐடியம். மார்க்கெட் வந்து இதை எடுத்துகிட்டு, இந்த ஐடியமை எடுத்துகிட்டு இங்கேருந்து செல் ஆகலாம். ஓகேங்களா? இதான் வந்து பிளான். ஓகே. அப்படியே வீக்லி போயிடலாம். வீக்லி போயிட்டு ப்ரீவியஸாக இப்போ கரண்ட் மார்க்கெட் வந்து இங்கே நின்றுட்டுருக்கான். கரண்ட் மார்க்கெட் இங்கே நின்றுட்டுருக்கான். ஸோ வீக்லி போயிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். வீக்லி இந்த இடத்துல லோ ஸ்வீப்புன்னு வச்சுக்கலாம். ஸ்வீப்பு, இது ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு, அப்போது இது பிஓஎஸ், இது பிஓஎஸ். இந்த பிஓஎஸ் ஸ்டில் கம்ப்ளீட் ஆகலை, மேலே இருக்கக்கூடிய பிஓஎஸ். ஸோ நமக்கு ஸ்டில் இந்த லோ தான் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகக்கூடிய லோ, இது மட்டும்தான். அப்போது இந்த விக்கில் தான் மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கான், இப்போதைக்கு நின்றுட்டுருக்கான். ஓகேங்களா? அதனால் மார்க்கெட் மேலே போகிற மாதிரியும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்ட்ரி பர்ஃபெக்ட் தான். இந்த சப்ளை வந்து இதுலேருந்து நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். அதோட ரீஃபண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
4 ஹவரில் இது ஒரு சப்ளை, இது ஒரு சப்ளை ரீஃபைன்மெண்ட். ஓகேங்களா? இது ஒன்று, இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரீஃபைன்மெண்ட்ஸ். ஸோ இதுலேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னா எப்படி போகும் அப்படின்னா, இந்த இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா? இந்த சப்ளையில் இப்படி ஃப்ளிப் அடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு சப்ளையும் இல்லை. இந்த சப்ளை இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆயிட்டா அடுத்த மார்க்கெட் ஃப்ளிப்பில் எடுத்து இந்த ஹையை கண்டிப்பாக அடிச்சிருவான். இந்த ஹையை வந்து அடிச்சிருவான். மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளையும் மிட்டிகேட்டட், எல்லா சப்ளையும் மிட்டிகேட்டட், இதுவும் மிட்டிகேட்டட், ஐடியம், இங்கே ஒரு சப்ளை தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் இந்த சப்ளை வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்ளிப்பில் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா என்னோட சஜஷன் இந்த ஹையில் டிபி எக்ஸிட் பண்ணிவிடுங்க. அப்போது இந்த ஹை என்ன ஆகிடும்னா சோச் ஆயிரும். நீங்கள் டிபி எக்ஸிட் பண்ணிவிடுவீங்க, இந்த ஹை சோச் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளிப் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? மார்க்கெட் எகைன் மேலே போயிட்டு இந்த ஹையை எடுத்துட்டு எகைன் கீழே வருவான். ஏன்னா ஃப்ளிப்பில் ஆல்ரெடி கண்ட்ரோல் எடுத்திருந்தா எகைன் கீழே வந்து எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய லோவில் இருந்து பை ஆகும். அப்படி எக்ஸ்ட்ரீமில் இருந்து மார்க்கெட் பை ஆகிட்டானா உங்களோட டிபி இங்கே தான் இந்த சப்ளை வரைக்கும் இருக்கணும். இந்த மாதிரி போட்டுடலாம். பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம். செல்லானால் இந்த சப்ளைலேருந்து செல் ஆகணும், செல்லானால் இந்த சப்ளைலேருந்து செல் ஆகணும். அப்படி இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஃப்ளிப் எடுத்து பை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிளான். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி ஜேபிஒய். ஜிபிபி ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மூமெண்ட்டே என்டையர் மூமெண்ட்டே ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டில் இருந்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஃப்ளிப்பில் இருந்து நம்ம செல் வந்து ட்ரை பண்ணி செல் வந்து எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிளான். இப்போ கரண்ட் மார்க்கெட் வந்து டெய்லியில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், டெய்லியிலேருந்து 4 ஹவர். இப்போ 4 ஹவரில் நமக்கு சோச் வந்து பண்ணியிருக்கு. செல் போகலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம். ஜிபிபி ஜேபிஒயில் இப்போதைக்கு செல் போக வேணாம். நான் ஏதாவது ஒரு மூவ் கொடுத்துச்சுன்னா நான் அப்டேட் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே இதுதான் வந்து ஜிபிபி ஜேபியோட மூமெண்ட். ஸோ அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த யூடியூப்பில் நீங்கள் போட்டுட்டு இருக்கிற கண்டென்ட் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதில் ஏதாவது ஒரு விஷயத்த உங்களால் கற்றுக்க முடியுது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட், திஸ் வீடியோ இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் எனக்கு வந்து தெரியும் எத்தனை பேருக்குலாம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அது இல்லாமல் எனக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும் டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் வந்து பண்ணிடுங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் வந்து பண்ண மறந்துடாதீங்க. யாருமே லைக் பண்ணுறதில்ல, லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நான் போட்டுட்ருக்கிற எல்லா வீடியோலையும் 1000 லைக்ஸ் எப்போ வருதோ, இப்போ நான் இந்த வீடியோவுக்கு எனக்கு 1000 லைக் வருது அப்படின்னா இப்போ நான் சொன்ன பிளானை வச்சு நான் வந்து என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன பிளானை நான் என்ட்ரி வந்து போடுவேன். அந்த என்ட்ரியை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன், கரண்ட் மார்க்கெட்டில் நான் எப்படி திங்க் பண்ணுறேன், எப்படி அப்ரோச் பண்ணுறேன், எப்படி ரிஸ்க் ஆனால் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது எப்படி மினிமமான லாஸாக நான் பண்ணிக்கிறேன், அப்புறம் அந்த லாஸை வந்து எப்படி நான் ரெக்கவர் பண்ணுறேன், 10 லாஸ் ஆனாலும் ஒரு லாஸில் நான் ஒரு டிபியில் நான் எப்படி அதை ரெக்கவர் பண்ணுறேன் அப்படின்றத நான் டாக்குமெண்ட் வந்து பண்ண போகிறேன். டாக்குமெண்ட்னா நான் எடுக்கிறத நானே எப்படி இதே மாதிரி நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி என்டையராக எல்லாம் இந்த அனலைசிஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோவுக்கு 1000 லைக் வருதுன்னா இந்த வீடியோவில் சொன்ன என்ட்ரிஸை நான் என்ன பண்ணுவேன், அப்லோட் வந்து பண்ணுவேன் டாக்குமெண்ட்டாக. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவுக்கு 1000 லைக்ஸ் கண்டிப்பாக வரணும். வந்தால் அது வந்து அப்லோட் வந்து பண்ணுவேன். ஸோ அது ஒரு வேல்யூபிளான ஒரு டாக்குமெண்ட், ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட், உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன். ஆனால் 1000 லைக்ஸ் எனக்கு வரணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப்க்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் புது டாப்பிக்கை பற்றி நம்ம பேசலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.